श्रीशैलेशतया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् தெள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் யதிராஜர் பேரருளார் உள்ளாரும் அன்புடனே இன்பமிகுமாராயிரம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. உபதேசரத்தின மாலையில் 41வது பாசுரம். தெள்ளாரும் ஞானத் திருக்குறுகைப் பிரான் பிள்ளான் எதிராச்சர் பேரருளால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்பொருளை அன்றுரைத்தது இன்பமிகு 6000 என ஒரு அற்புதமான பாசுரம். இதற்கு முன்னாடி பாசுரத்திலே 40வது பாசுரத்தில் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு 5 மகனியர்கள் வியாக்கியானம் இட்டருளி இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய திருநாமங்களையும் வைபவங்களையும் அவர்களுடைய பெருமைகளையும் முறையே தெரிவித்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். இந்த பாசுரம் தொடக்கமாக அந்த 5 மகாச்சாரியர்கள் திருக்குறுகை பிரான் பிள்ளான் சுவாமியும் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் சுவாமி இவர்கள் இட்டருளி இருக்கக்கூடிய திருவாய்மொழியினுடைய வியாக்கியானங்களை தனித்தனியே அந்த வைபவங்களை இந்த 41வது பாசுரம் தொடக்கமாக சுவாமி மணவாள மாமுனிகள் நமக்கு அனுகிரகித்திருக்கிறார். தெள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான். தெள்ளாரும் ஞான தெளிந்த தெளிவுத்திருக்கக்கூடிய ஞானத்தை உடையவராக திகழக்கூடியவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான். சாஸ்திரங்களிலே எது சாரம் எது அசாரம் என்று விவேகித்து அசாரத்தை ஒதுக்கி சாரமான விஷயங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய தெளிவுத்திருக்கக்கூடிய ஞானம். தெள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான். அவர்தான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற மகாச்சாரியர். அவர் என்ன பண்ணினார் என்னால் யதிராஜர் பேரருளால் பகவத் ராமானுஜருடைய பெரும் கடாட்சத்தினாலே பேரருளாலே கிருபையினாலே அனுகிரகத்தினாலே யதிராஜருடைய அனுகிரகத்தினாலே யதிராஜர் என்றால் சுவாமி ராமானுஜர் யதிகளுக்கெல்லாம் அரசராக திகழக்கூடியவர்.
700 சந்நியாசிகளை யதிகளை தனக்கு சச்சிஷ்யர்களாக கொண்டிருந்த பெரியவர்தான் எதிராஜரான சுவாமி ராமானுஜர். அவருடைய எதிராஜர் பேரருளால் அவருடைய கிருபா கடாட்சத்தினாலே பெருங்கருணையினாலே அனுகிரகத்தினாலே இவர் என்ன ஒரு மகத்தான காரியம் பண்ணினார் திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற சுவாமி என்னால் எதிராஜர் பேரருளால் உள்ளாரும் அன்புடனே அந்த திருவாய்மொழியிலே இவருக்கு இருக்கும்படியான பிரீத்தி என்னும் கொள்ளலாம். இல்லை, இந்த சேதனர்கள் பக்கலிலே இவருக்கு இருக்கும்படியான அன்பின் காரணமாக என்னும் கொள்ளலாம். அப்படியாக உள்ளாரும் அன்புடனே திருக்குறுகை பிரான் பிள்ளான் சுவாமி பண்ணின மகத்தான காரியம் மாறன் மறைப்பொருளை அன்றுரைத்தது இன்பமிகு 6000 ஷட்சகஸ்ரம் என்று 6000 படி. படி என்னால் 32 அக்ஷரங்களை கொண்டது ஒரு படி என்று கொண்டால், அதுபோல 6000 32 அக்ஷர தொகுப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இன்பமிகு 6000 அமைந்திருக்கக்கூடிய வியாக்கியானமாக அனுகிரகித்தார் திருவாய்மொழிக்கு என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள். சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அமர்சுவை 1000 என்று விளங்கும்படியாக அமைந்திருக்கிறதே, அதற்கு இன்பமிகு 6000 என்கிற ரீதியிலே அந்த அமர்சுவை 1000 திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் இட்டருளின பெருமை என்னால் அது இந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற பெரியவரையே சாரும். இவர்தான் சுவாமி ராமானுஜருக்கு அபிமான புத்திரராக விளங்கக்கூடியவராக அமைந்திருக்கக்கூடிய பெரியவர். அந்த எதிராஜருடைய பேரருளால் இன்பமிகு 6000 என்கிறதான இந்த வியாக்கியானத்தை அனுகிரகித்திருக்கிறார். அன்றுரைத்தது என்னால் சுவாமி ராமானுஜர் திருவடிகளிலே அமர்ந்து காலக்ஷேபம் கேட்டதாயிருக்கக்கூடிய அந்த காலம், அப்படிப்பட்ட அந்த காலத்திலே உரைத்தது, அதை அப்படியே ஏடுபடுத்தி அந்த 6000 படி என்கிற வியாக்கியானத்தை அனுகிரகித்தார். அன்றுரைத்த இன்பமிகு 6000. அப்படி அந்த வியாக்கியானத்தை அவர் இட்டருளுவதற்கு எது அடியாக அமைந்தது? எதிராஜருடைய அந்த கடாட்சமே இவருக்கு வியாக்கியானம் இட்டருளுவதற்கு அடியாக அமைந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத வியாக்கியானத்தை திருவாய்மொழிக்கு முதலிலே வியாக்கியானம் இட்டருளின பெருமையை பெற்றிருக்கக்கூடிய சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவர்களுடைய திருவடிகளுக்கு வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு மேலே அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த பதிவிலே தெரிவிக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக.